ஹாய், திஸ் இஸ் பிருந்தாம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது ஒரு சின்ன டாபிக் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்கால சோழர்கள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். பாண்டியர்கள் நம்ம இன்னொரு கிளாஸில் வந்து பார்க்கலாம். இப்போ சோழர்களை பற்றி மட்டும் பார்க்கலாம், ஓகேவா? பிற்கால சோழர்கள் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ சோழர்கள் இதுக்கு முன்னாடியும் நம்ம சங்க காலத்துலையும் சோழர்கள் பற்றி பார்த்துருப்போம். ஆமாண்ணா, சங்க காலத்தில் சோழர்களோட ஆட்சி பற்றி பார்த்துருந்துருப்போம். இவங்க என்ன பிற்கால சோழர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்க காலத்தில் கரிகாலன் ஒரு முக்கியமான சோழனாக இருந்தாங்க. உறையூர் அவங்களோட கேபிட்டல் சிட்டியாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பின்னாட்களில் என்ன ஆகிடும்னா, சோழர்கள் வம்சம் ரொம்ப டவுன் ஆகிடும். ஒரு சின்ன சிற்றரசர்களாக தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு பெரிய அரசுக்கு கீழே சிற்றரசர்களாக தான் இருந்துகிட்ருப்பாங்க. யாரோட தலைமையில் மீண்டும் வந்து சோழ அரசு ஒரு பெரிய பேரரசாக, அந்த சோழ அரசு ஒரு மீட்டெழுந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யார் மூலமானா இந்த விஜயாலயன் சோழன். யார்? விஜயாலயன் சோழன் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா, தஞ்சாவூரை கேப்சர் பண்ணி அதை தலைநகரமாக வச்சு ஆட்சி செய்ய ஆரம்பிப்பார். ஸோ அவருக்கு கீழே வரவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, விஜயாலயன் வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஜயாலய சோழன் தஞ்சாவூரை கேப்சர் பண்ணி அதை தலைநகரமாக ஆக்கி அதை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்தது வேறு எது தலைநகரம், சோழர்களுக்கு வேறு எதெல்லாம் தலைநகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த பிளேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் யாரோட தலைநகரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகரமாக இருக்கும். சரியா? நம்ம இங்கே ஒரு முக்கியமான அரசர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ விஜயாலயன் பற்றி ஒரு லைன் பார்த்துருக்கோம். விஜயாலயன் தான் தஞ்சாவூரை கேப்சர் பண்ணார், தஞ்சாவூரை தலைநகரமாக்கி ரூல் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு முக்கிய அரசர் பற்றி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, முதலாம் ராஜராஜன். இது வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கிளாஸு, ஓகேவா? ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இன்ஃபர்மேஷன்லாம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம 7th ஸ்டாண்டர்ட் தான் பார்த்துட்ருக்கோம். முதலாம் ராஜராஜன். அந்த முதலாம் ராஜராஜன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தஞ்சை பெருவுடையார் கோவில், ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு அந்த கோவிலை வந்து சொல்லுவாங்க. பிரகதீஸ்வரர் கோயில், அந்த கோவிலை வந்து கட்டியிருப்பார். யார்? முதலாம் ராஜராஜன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இலங்கை, நம்ம இந்த படத்தில் கூட பார்த்துருப்போம். ராஜராஜ சோழனா யார் நடிச்சிருப்பாருன்னா, ஜெயம் ரவி நடிச்சிருப்பார். அந்த படத்துலலாம் பார்த்துருப்போம். அந்த படம் பேர் பொன்னியின் செல்வன். அந்த மூவியில் பார்த்துருப்போம். அவர் இலங்கைக்கெலாம் போயிட்டு இலங்கை மன்னன் தோக்கடிச்சிட்டு, அண்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தா அவர் இறந்துருப்பார். அப்புறம் செகண்ட் பார்ட்டில் பார்த்தா உயிரோடு தான் இருப்பார். அந்த மாதிரி ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது எக்ஸாக்டாக உண்மை தான். இலங்கைக்கு போயிட்டு இலங்கை மன்னனை வந்து தோக்கடிச்சிட்டு இங்கே வந்திருப்பாங்க. அங்கே போயிட்டு கோயில் இல்லாமல் கட்டியிருப்பாங்க. இலங்கையில் ஒரு கோவில் இல்லாமல் இருக்குது, ஓகேவா? இலங்கையிலலாம் கோவில் இல்லாமல் கட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மகன் முதலாம் ராஜேந்திரன் ராஜராஜனுக்கு அடுத்தது வராங்க. அந்த தஞ்சை பெரிய கோயில் அதே செட்டப்பில் அதே மாதிரி எங்கே கோயில் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோயில் வந்து கட்டியிருப்பாங்க. அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கங்கை கொண்டான் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. ஏன் இவருக்கு கங்கை கொண்டான் அப்படின்ற பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு? முதலாம் ராஜேந்திரனுக்கு கங்கை கொண்டான் அப்படின்னு பேர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வட இந்தியா நோக்கி படையெடுத்து போவார். வட இந்தியானா இந்தியா மேப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் வட இந்தியா மேலே கங்கை ஆறு எங்கெல்லாம் ஓடுதுன்னு தெரியும் இல்லையா? அந்த பகுதிக்கு படையெடுத்து போயிட்டு அங்கெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு வந்திருப்பார். ஸோ படையெடுத்து போயிருப்பார் முக்கியமாக. அதனால தான் அவரை கங்கை கொண்டான், அதாவது கங்கையவே வந்து வீழ்த்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பேர். கங்கையை கைப்பற்றியவர் அப்படின்னு பேர், கங்கை கொண்டான். ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு கோவிலையும் வந்து நிறுவுவார். அந்த கோவில் டிட்டோவாக எப்படி இருக்குன்னா, இந்த பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரியே தான் அப்படியே இருக்கும், ஓகேவா? அண்ட் வேறு எங்கெல்லாம் வந்து அவர் படையெடுத்து போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விஜய பேரரசை வந்து கைப்பற்றியிருப்பார். ஸ்ரீ விஜய பேரரசு அப்படின்னா தெற்கு சுமத்ரா அந்த பகுதிகள் எல்லாமும் கேப்சர் பண்ணியிருப்பார். சோழ பேரரசோட இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பேரரசோட சரிவு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரீசன் அப்படின்னா,
முதலாம் ராஜேந்திரனுக்கு அடுத்தடுத்து வந்த அரசர்கள் அந்த அளவுக்கு ஒரு திறமையானவர்களாக இல்லை. அதுதான் ஒரு முக்கிய காரணம். ஸோ ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு அரசர் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்நாட்டு கலகம் ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னா இறந்துருவார், கொல்லப்பட்டுருவார். இறந்தெல்லாம் போக மாட்டார், கொல்லப்பட்டுருவார். ஸோ விஜயாலயன் வழி வந்த அந்த சோழ அரசு முடிவுக்கு வருது. விஜயாலயன் வழி வந்தவங்களாம் முடிவுக்கு வராங்க. அதுக்கு அடுத்தது யாரோட இதில் வந்து இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விஜயாலயன் வழி வந்த அந்த சோழ அரசு முடிவடையுதா? அப்போது அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. அதுக்கு அடுத்தது இன்னொன்று ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா சாளுக்கிய சோழ வம்சம். அது என்ன சாளுக்கிய சோழ வம்சம் அப்படின்னா, இந்த பாக்ஸை நல்லா கவனிங்க. அது என்ன சாளுக்கிய சோழ வம்சம் அப்படின்னா, முதலாம் ராஜராஜன் இருக்கார் இல்லையா, அவரோட ஆட்சி காலத்திலேயே அவரோட பொண்ணு குந்தவையை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சாளுக்கிய இளவரசரனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. விமலாதித்யனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் குந்தவை அப்படின்னோ த்ரிஷாவுக்கு போயிடாதீங்க. ஏன்னா பொன்னியின் செல்வனில் வந்து குந்தவை த்ரிஷா தானே, ஆமாம் அவங்க தான் நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு போயிடாதீங்க. அது வந்து அவரோட பொண்ணு கிடையாது, முதலாம் ராஜராஜனோட பொண்ணு கிடையாது. அவங்க வந்து சிஸ்டர், ஓகேவா? அவரோட பொண்ணுக்கும் அதே பேர் தான் அவர் வச்சுருப்பார். முதலாம் ராஜராஜன் அவரோட பொண்ணுக்கும் குந்தவை அப்படின்னு தான் வச்சுருப்பார். ஸோ விமலாதித்யனுக்கு என்ன பண்ணுவார்னா மேரேஜ் பண்ணி கொடுப்பாரு ஒரு சாளுக்கிய இளவரசர். அவங்களுக்கும் ஒரு மகன் பிறப்பாங்க, ஒரு சன்னு. யாருக்கும்? குந்தவைக்கும் விமலாதித்யனுக்கும் ஒரு மகன் வந்து பிறப்பாங்க. அந்த மகனுக்கு என்ன பேருனா ராஜராஜ நரேந்திரன். அவர் யாரை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னா, முதலாம் ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா, முதலாம் ராஜேந்திரன் யார்? ராஜராஜன் பையன். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் தான், நீங்கள் எழுதி தான் வச்சுக்கணும். அந்த கிங்கை வந்து எழுதி தான் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு யார்? முதலாம் ராஜராஜனை சொன்னேன், அடுத்து ராஜேந்திரன் அப்படின்றது. நீங்கள் நிறைய அரசர்களை கூட படிக்கலை. நான் 11th ஸ்டாண்டர்டே எடுக்காததுக்கு காரணம் அதில் இன்னும் ரொம்ப டெப்த்தாக இன்னும் ஒரு சில அரசர்கள் பற்றி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் அத்தனை அரசர்கள் ஞாபகம் வச்சு கன்ஃபியூஸ் ஆகும். பாண்டியர்களுக்கும் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி பேர் இருக்கும். மாரவர்மன், சுந்தரபாண்டியன் அப்படின்னு ஒரே மாதிரி பேர் இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் தான் பேர் மாறும், ஒரே மாதிரியே இருக்கும். அது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் 11th வரைக்கும் போல். அண்ட் 11th பெருசாக கேள்வி வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. இங்கே இருந்தால் வந்து கொஷின்ஸ்லாம் 6th to 10th தான் அதிகமாக வந்து கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அண்ட் இது வந்து 6th to 8th தான், மோஸ்ட்லி 6th to 8th தான் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த 9th 10thலாம் வந்து 1-2 லெசன்லேருந்து வருது. ஒரு 1-2 லெசன் தான். 10th நம்ம பார்த்தோன்னா 10thலேருந்து ஒரு ரிஃபார்ம் மூமெண்ட்டை பற்றி ஒரு லெசன் இருக்கும். ரிஃபார்மர்ஸ் 19th century ரிஃபார்ம்ஸ் அதுலேருந்து வரும். அவ்வளோதான். சரி, நம்ம ஓகே கிளாஸுக்கு வரலாம், அது அப்புறமா பேசலாம். முதலாம் ராஜராஜன் பொண்ணு யார்? குந்தவை. அவங்க யாரை மேரேஜ் பண்ணாங்க? விமலாதித்யனை. 2 பேருக்கும் யார் பையன்? நரேந்திரன் அப்படின்ற பையன். அந்த பையன் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னா, இந்த முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தெலாம் கட்டினாரு அப்படின்னு சொன்னால, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அமங்கா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த அமங்காவுக்கும் நரேந்திரனுக்கும் மேரேஜ் நடக்கும். அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் முதலாம் குலோத்துங்கன். புரியுது தானே? புரியும். திரும்பி அந்த பாக்ஸை படிங்க, புரியும். அவங்க தான் முதலாம் குலோத்துங்கன். ஸோ அந்த குலோத்துங்கன் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாளுக்கிய சோழ வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கீழே சாளுக்கிய இளவரசரான இந்த அவர் பேர் ராஜேந்திர சாளுக்கியன். அரியணை ஏறும்போது அவர் வந்து முதலாம் குலோத்துங்கன் அப்படின்ற பேரில் அரியணை ஏறிப்பார். யார்? ராஜேந்திர சோழன், முதலாம் குலோத்துங்கன் 2 பேரும் ஒரே ஆள் தான், ஓகேவா? இருந்தாலும் இவங்க அளவுக்கு ராஜேந்திரன் அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. அண்ட் இலங்கை வந்து சோழர்கள் கட்டுப்பாட்டில் முன்னாடி இருந்தது. அதெல்லாம் வந்து இவங்க காலத்தில் அவங்களோட கட்டுப்பாட்டை வந்து இழந்துடுறாங்க. இலங்கை கட்டுப்பாட்டெலாம் வந்து போயிடுது. இந்த சோழ அரசு ஒரே தடியாக எப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், விஜயாலயனுக்கு கீழே இருந்துச்சு. அதுக்கடுத்து நிறைய அரசர்கள் வந்தாங்க. நம்ம ஆனால் ஒரு 2-3 அரசர்கள் பேர் தான் பார்த்துருக்கோம். அதான் 7th இருக்குது. அதுக்கு அடுத்தது குலோத்துங்கன் வராரு. குலோத்துங்கனுக்கு கீழே இன்னும் ஒரு 2-3 அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்துருப்பாங்க. அந்த வம்சத்தில், சாளுக்கிய சோழ வம்சத்தில் இந்த கடைசி அரசர் யார்? லாஸ்ட்டு
சோழ வம்சத்தோட கடைசி அரசர் யார் தான் அவரை கொன்னாங்க, என்ன தான் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி அரசர் வந்து அவர் பேர் என்ன அப்படின்னா 3ஆம் ராஜேந்திரன். அவர் தான் சோழ வம்சத்தோட கடைசி அரசர் 3ஆம் ராஜேந்திரன். அவருக்கு என்ன ஆணுச்சு இந்த ராஜேந்திர சோழனுக்கு? 3ஆம் ராஜேந்திர சோழன், ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. 3ஆம் ராஜேந்திர சோழனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பாண்டிய அரசர் கொலை செஞ்சுருப்பார். 1ஆம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இந்த மாதிரி பேரில் மாரவர்மன் பேரில் 2-3 அரசர்கள் இருப்பாங்க. அந்த இது ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகும். யூஜிடிஆர்பி படிக்கும்போது அது தெரியும். யூஜிடிஆர்பி நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்தது டெட்டு பாஸ் ஆகிட்டு யூஜிடிஆர்பி சில பேர் படிக்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு புரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே. 1ஆம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் என்ன பண்ணுவார்னா 3ஆம் ராஜேந்திரனை தோற்கடிச்சு கொலை செஞ்சுருப்பார். ஸோ அதோட இந்த அரசு முடிவுக்கு வந்துடும், சோழ வம்சம் முடிவுக்கு வந்துடும். இப்போ இவங்களோட நிர்வாக முறை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிர்வாக முறையினாலே எல்லாமே இந்த சுப்ரீம் அத்தாரிட்டி யார்? அரசன் தான் சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருப்பார். அவர் ஆணைகள் இதெல்லாம் எங்கே எழுதுவாங்கன்னா, லைக் பனை ஓலைகளில் எழுதுவாங்க. இன்னொன்று வந்து கல்வெட்டுகளில் எழுதுவாங்க. கல்வெட்டுகளில் அரசாணைகள் அண்ட் முக்கியமான விஷயத்தெல்லாம் கல்வெட்டுகளில் எழுதுவாங்க. மூத்த மகன் தான் என்னவாக இருப்பார்? மூத்த மகன் இளவரசனாக இருப்பார். அதாவது யுவராஜன் அப்படின்னு இங்கே வந்து அழைக்கிறாங்க. யுவராஜனாக இருப்பார். மூத்த மகன் யுவராஜனாக இருப்பார். யுவராஜனுக்கு நிர்வாக பயிற்சியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவரை ஆளுநராக வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஆளுநர் எதுக்கு ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ சோழ பேரரசு இருக்குது, காவிரி அதை மையப்பகுதியாக வச்சு அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அந்த பகுதியை மாநிலங்களாக பிரிச்சுருப்பாங்க. நிறைய மாநிலங்களாக பிரிச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாநிலங்களை அவங்களோட காலத்தில், சோழர் காலத்தில் மண்டலம்னு சொல்லுவாங்க. மாநிலம் கிடையாது, மண்டலம். அந்த மண்டலத்தோட ஆளுநரை என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிவிடுவாங்க. யாரை? இந்த யுவராஜனை அப்பாயிண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ யுவராஜனும் வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பார். இது என்ன அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னா, மண்டலம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாடு, அதுக்கு அடுத்தது கூற்றம்னா கிராமங்களோட தொகுப்பு, கூற்றம். அதுக்கும் அடுத்தது கிராமம், லாஸ்ட்டாக இது கிராமம் தான் மிக சிறிய அலகு. உள்ளாட்சி நிர்வாகம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி நிர்வாகம் 2-3 ஒரு அமைப்பு இருக்குது. ஊரார், நகரத்தார், நாட்டார், சபையார், அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. இப்போ ஊரார் அப்படின்றது ஊரார் அப்படின்ற அமைப்பு யாருக்காக இருக்குன்னா, நில உடைமையாளர்களுக்காக இருக்குது. நில உடைமையாளர்களாக இருக்கிறவங்க தான் ஊராராக இருப்பாங்க. ஊரின் சார்பாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க. இப்போது சபையார்னு ஒன்று இருக்குல்ல, அது யாருக்காக இருக்குது, யாருக்காக இயங்குதுன்னா, அந்த சபையிலலாம் யார் இருப்பாங்கன்னா பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. பிராமண கிராமங்களை சேர்ந்த அந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வந்து எதில் இருப்பாங்கன்னா சபையில் இருப்பாங்க. அவங்க சபையார். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நகரத்தார் வந்து என்னென்னா வணிகர்களோட குடியிருப்பு தான் நகரத்தார். இப்போது நிறைய வணிக குடியிருப்பு இருக்கும். என்னென்ன மாதிரியான வணிகம் செஞ்சும் இருப்பாங்க. கடல் வணிகங்கள் செய்வாங்க, கைவினை தொழிலெலாம் இருக்கும், இரும்பு தொழில் இருக்கும், தங்க வேலை செய்கிறவங்க, நெசவு செய்கிறவங்க, மட்பாண்டம் செய்கிறவங்க அப்படின்னு நிறைய ஒர்க் செய்கிறவங்களாம் இருந்துகிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க சார்பாக இருக்கக்கூடிய அவங்க ஏரியாவெலாம் ரூல் பண்ணுறதுக்கு ஒரு சபை இருக்கும், ஒரு குழு இருக்கும். அதுதான் நகரத்தார். அதாவது மன்றம்னு சொல்லலாம். அது ஒரு மன்றம், நகரத்தார். அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பகுதியிலிருந்து தான் இருப்பாங்க. அது நகரத்தார். நாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டார் பற்றி அந்தளவுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுக்கல. நாடுகளில் நாட்டார் என்னும் அமைப்பு நாடோட தொடர்புடைய அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கே தவிர நாட்டார்ன்றது என்ன ஆக்சுவலான்றது இல்லை. ஆனால் நாடுன்றது இங்கே என்ன? மண்டலம். அதுக்கு அடுத்த பிரிவு தான் நாடு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இவ்வளோ நேரம் இந்த 2 பேராகிராஃபை தான் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் காஞ்சிபுரத்தில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் உத்திரமேரூர்ன்ற கிராமம் பிராமணர்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடையாக வழங்கியிருப்பாங்க. கொடைனா நன்கொடையாக வந்து வழங்கியிருப்பாங்க. என்ன வழங்கியிருப்பாங்க? கொடையாக வந்து, அதாவது டேக்ஸ் ஃப்ரீ லேண்டு. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட பிரம்மதேய கிராமம் தான் அந்த உத்திரமேரூர் அப்படின்றது.
ஸோ அங்கே அந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் என்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராமண கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்தை நிர்வாகம் செய்கிறதுக்கு, அந்த பிளேஸை நிர்வாகம் செய்கிறதுக்கு, உள்ளாட்சி நிர்வாகம் செய்கிறதுக்கு உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடவோலை முறைப்படி உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. குடவோலை முறை அப்படின்னா, ஒரு பாட்டு இருக்கும், அதில் அந்த எலெக்ஷனில் நிற்கிறவங்களோட பேர்லாம் எழுதி போட்டு குலுக்கி ஒரு சின்ன பையனை விட்டு எடுக்க சொல்லுவாங்க. எது எதுக்கெல்லாம் பிரிச்சுருக்காங்கன்னா, வார்டு, அவங்க இதில் வார்டுலாம் இருந்திருக்கு. வார்டுனா குடும்பம் இல்லை, குடும்பு. வார்டுனா குடும்பு. அது அப்புறம் பார்த்திங்கன்னா லைக் ஊராட்சி அந்த ஊர் தலைவருக்கு அண்ட் ஒரு சில குழுக்களுக்கு, இந்த ஊரை நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில குழுக்கள் மன்றங்கள்லாம் வச்சுருப்பாங்க அவங்க ஸோ அதுக்கெல்லாம் உறுப்பினர்களை இந்த மாதிரி குடவோலை முறைப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. இப்போது 30 வயசு அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 35லேருந்து 70 வயசுக்குள்ளே தான் அவங்க இருக்கணும். அப்போ என்ன ஏஜ் 35 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 35 கம்ப்ளீட் ஆகி அதிலேருந்து இருக்கிறவங்கள தான் அந்த எலெக்ஷன்லேயே நிற்க முடியும். அண்ட் இன்னொன்று அவங்க நில உடைமையாளர்களாக இருக்கணும், அவங்களுக்கு வேதம் தெரியணுமா, சமய நூல்கள்லாம் தெரியணுமா, சொந்த வீடு இருக்கணுமா. அப்போ சொந்த வீடு இல்லாதவனால இந்த எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது, சொந்த வீடு இருக்கணும். அது மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாமும் வச்சுருக்காங்க. ஒரு தடவை நின்னா அடுத்த தடவை நிற்க முடியாது, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஓகேவா? சொந்த வீடு இருக்கிறவங்களால தான் என்ன பண்ண முடியும், இந்த எலெக்ஷனில் நிற்க முடியும். இதுதான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் உத்திரமேரூர் கல்வெட்டு. காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஒரு கோவிலில் இருக்கும், காஞ்சிபுரத்தில் ஒரு கோவிலில் இருக்கும். எந்த கோவில்ன்றதை மறந்துட்டேன். ஒரு கோவிலில் தான் இந்த கல்வெட்டு இருக்கும். சரியா? இந்த கல்வெட்டு எதை பற்றி சொல்லுதுன்னு ஒரு லைனில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றி சொல்லுது, குடவோலை முறையை பற்றி சொல்லுது. ஓகேவா? இந்த எலெக்ஷன் பற்றி சொல்லுது. அடுத்தது வருவாய். சங்க காலத்தில் வருவாய், நிலவரி என்னவாக இருந்தது, இறையாக இருந்தது. எப்போதுமே வருவாயாக, ஒரு அரசாங்கத்துக்கு வருவாயாக இருக்கிறது நிலவரி தான். ஒரு முக்கியமான வருவாயாக இருக்கிறது நிலவரி தான். சரியா? ஸோ அந்த நிலவரி சோழர்கள் காலத்தில் சங்க காலத்தில் இறைன்னு இருந்தது. இப்போது பிற்கால சோழர்கள் காலத்தில் அது காணி கடனாக இருக்குது. என்னவாக இருக்குது, காணி கடன். எத்தனை பங்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு. 3ல் 1 பங்கை வரியாக வசூல் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு சோழர்கள் யார் யாருக்கு என்னெல்லாம் தானம்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் பார்த்துருப்போம். பாக்ஸ் கொஷினாக பார்த்துருப்போம். எந்த லெசனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ், ஆதாரங்கள் பற்றி நடத்தியிருப்பேன் இல்லையா, அப்போ பார்த்துருப்போம். இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன், அதே தான் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ கோவில்களுக்கு லேண்ட் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தேவதான கிராமங்கள். இதே பிராமணர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா பிரம்மதேயம். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க, சமண சமய நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது பள்ளிச்சந்தம். ஓகேவா? அடுத்தது நிலங்களை யாருக்குன்னா இன்னொரு மிஸ் ஆகிடுச்சு, வேளாண் வகை. இங்கே வேளாண் வகை யாருக்கு கொடுத்தாங்கன்றது இல்லை, ஆக்சுவலாக பிராமணர் அல்லாதவர்களுக்கு தான் வேளாண் வகை அப்படின்ற ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. அதாவது இதெல்லாம் அந்த கொடைக்கு பேர், பள்ளிச்சந்தம், தேவதானம், பிரம்மதேயம், வேளாண் வகை அப்படின்லாம். சரியா? அடுத்தது இங்கே இன்னொருத்தவங்களை மென்ஷன் பண்ணுறாங்க, ஒரு குழுவை, ஒரு இதை உழுக்குடி அப்படின்ற ஒரு குடியை மென்ஷன் பண்ணுறாங்க. உழுக்குடி அப்படின்றவங்க யாருன்னா பிரம்மதேயத்திலையும் வேளாண் வகையிலையும் என்ன பண்ணுறவங்கன்னா வேளாண்மை பணியை செய்கிறவங்க தான் உழுக்குடி. ஸோ இவங்க லேண்டை ஓன் பண்ண முடியாது, ஓனர்ஷிப் ஆக முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வேளாண் வகை நிலத்தில் நில உடைமையாளர்களுக்கு மேல்வாரம், யாருக்கு மேல்வாரம், அச்சோ wait a minute,
வேளாண் வகை நில உடைமையாளர்கள் வந்து மேல்வாரம், மேல்வாரம்னா விளைச்சலோட பெரும்பகுதி மேல்வாரமும், உழுகுடிகள்லாம் வந்து கீழ்வாரம்னா விளைச்சலில் சிறிய பகுதி அடுத்தது இருக்கக்கூடியது. ஸோ செகண்ட் கிரேடுன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு கிரேடு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறதுலாம் அவங்களுக்கு போகும், செகண்ட் கிரேடில் இருக்கிறவங்களுக்கு உழுகுடிகளுக்கு வரும். ஆனால் அந்த லேண்டில் வேலை செய்கிறதுலாம் யார்? இந்த உழுகுடி மக்கள் தான். ஆனால் அவங்களுக்கு செகண்ட் கிரேடில் தான் வந்து இந்த இதெல்லாம் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனத்தில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு சில ஏரிகளை வந்து கட்டியிருப்பார். யார் பேர்? ஏதோ பேர் சொல்ல மறந்துட்டேன். முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு பெரிய ஏரி வந்து கட்டியிருப்பார். ஏரிக்கரை தடுப்பணை இதெல்லாமும் கட்டியிருப்பார். அண்ட் வதி அண்ட் வாய்க்கால் நிறைய கட்டப்பட்டிருக்கும். சாரி, இங்கே ஒரு சவுண்டு, பைக் சவுண்டு. வதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு போயிடுச்சா? இப்போ வதி அப்படின்னா என்னென்னா, தேவைக்கு அதிகமான நீரை வடிய வைக்கிறது. நீங்கள் ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். வதினா என்ன, வாய்க்கால்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. வதினா தண்ணியை வடிய வைக்கிறது. நிறைய தண்ணி இருக்குன்னா அதை வடிய வைக்கிறதுக்கு பேர் வதி. அதே வாய்க்கால் அப்படின்னா என்னென்னா, தண்ணி தேவைப்படுற தண்ணியை கொண்டுட்டு வரணும், நிலத்துக்கு கொண்டுட்டு வரணும், அதுக்கு பேர் வாய்க்கால். ஸோ வதி அண்ட் வாய்க்கால், அதை ரெண்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் வாய்க்கால் அப்படின்னா ஊர் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சொந்தமான வாய்க்காலுக்கு பேர் ஊர் வாய்க்கால். அண்ட் நாடு வாய்க்கால் அப்படின்னு ஒரு வாய்க்கால் இருக்குது. நாடு வாய்க்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா, நாடு எனும் நிர்வாக பிரிவு. நான் சொன்னேன் இல்லையா, மண்டலம் இருக்குது, அடுத்தது நாடுன்னு ஒரு நிர்வாக பிரிவு இருக்குன்னு, அந்த பிரிவுக்கு சொந்தமான அந்த வாய்க்கால் நாடு வாய்க்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மதம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, மதத்துக்கு கீழே சோழர்கள் என்ன சிவபெருமான வழிபட்டிருக்காங்க, சைவ அடியார்கள், நாயன்மார்கள். அண்ட் இவங்க காலத்தில் வந்து நிறைய பாடல்கள் எல்லாமும் ஏற்றிருப்பாங்க. நான் இதை லெசன் நடத்தும் போது சொல்லியிருக்கேன், சோர்ஸஸ்லாம் நடத்தும் போது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இதை சொல்லியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். யாருக்கு ஞாபகம் இருக்குது? இங்கே இருக்கே, நம்பியாண்டார் நம்பி திருமுறை கீழே கொடுத்துட்டாங்க, நான் அதை கவனிக்காமல் சொல்லிகிட்ருக்கேன். நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட திருமுறைகள் இந்த காலத்தில் தான், சோழர் காலத்தில் தான் அதெல்லாம் தொகுக்கப்பட்டுச்சு. எந்த பீரியடில் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோழர் காலத்தில் தான் திருமுறை வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது கோவில்கள்னால் தஞ்சாவூர் கோயில் அண்ட் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், தாராசுரம், கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் கோவில், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான யாரோட கோவில்கள்? சோழர் காலத்து கோவில்கள். ஓகேவா? கோவிலில் மோஸ்ட்லி இசை, நடனம் அண்ட் நடன மங்கையர்கள், இசை பாடுறதுக்கு கேர்ள்ஸு நிறைய பேர் இருப்பாங்க, பாடகர்கள் அண்ட் வாசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கோவில்களில் இது ரிலேட்டடான பணியாளர்களே எக்கச்சக்கமாக இருப்பாங்க. இங்கே பாருங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சைஸில் தான் ரெண்டும் வேறு. தஞ்சாவூர் பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது சோழர் காலத்தில் கல்வி பணி அப்படின்ற இதில் நம்ம ஒன்று தான் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். முதலாம் ராஜேந்திரனால் எண்ணாயிரம், அது எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் இருக்கும். விழுப்புரம் எண்ணாயிரம் அப்படின்ற, அதாவது பழைய பேர் எண்ணாயிரம், இப்போ வந்து அது விழுப்புரம். அதில் ஒரு வேத கல்லூரியை வந்து நிறுவியிருப்பார். அதுதான் நீங்கள் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். அண்ட் பெரிய புராணம், கம்பராமாயணம், இது ரெண்டுமே வந்து சோழர்கள் காலத்தில் இயற்றப்பட்டது தான். பெரிய புராணம், கம்பராமாயணம். நீங்கள் ஒரு காமெடியில் இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்த ஒருத்தர் பெரிய புராணத்தை எழுதுனது யார் தெரியுமா அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் பேரை வந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேரை வந்து சொல்லியிருப்பார். யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நியூஸில் ஓப்பனாக சொல்லியிருப்பார். எதுவும் பேசிக் நாலேஜே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன், பெரிய புராணத்தை எழுதுனது யார்? எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. பெரிய புராணம் எழுதுனது யார்? கம்பராமாயணத்தை எழுதுனது சிம்பிள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கம்பர். அண்ட் நீங்கள் இங்கே இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், அது பேர் என்ன, திருமுறைகள்.
திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட திருமுறைகளாக இருக்கட்டும், பெரிய புராணம், கம்பராமாயணம்லாம் சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? வணிகம் பற்றி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வணிக குழுக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எப்படி அப்படின்னா அஞ்சு ஒன்னாத்தார், மணி கிராமத்தார் அப்படின்ற வணிக குழுக்கள்லாம் இருந்துச்சு. ஓகேவா? அந்த மணி கிராமத்தார் அப்படின்றவங்க உள்ளூரில் வணிகம் செய்யக்கூடியவங்க மணி கிராமத்தார். அஞ்சு ஒன்னாத்தார் அப்படின்றவங்க மேற்கு ஆசியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் மேற்கு சைடு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சைடெலாம் வராது, ரஷ்யா எல்லாம் அந்த சைடு, அதாவது மேற்கு ஆசியா, அரேபியா, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவங்கள தான் அஞ்சு ஒன்னாத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஞ்சு ஒன்னாத்தர் வணிக குழுவில் இவங்களாம் தான் இருக்காங்க. ஸோ அஞ்சு ஒன்னாத்தர் ஏன் இங்கே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவர் இது பண்ணாதீங்க. எல்லோரும் வணிகம் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? சோழர் காலத்தில் வணிகம் செஞ்சுருக்காங்க. அஞ்சு ஒன்னாத்தார், மணிகிராமத்தார் அப்படின்னு. மணிகிராமத்தார்னால் உள்நாட்டு வணிகத்தை மேற்கொண்டவங்க. அஞ்சு ஒன்னாத்தார்னால் இந்த நாடுகள்லாம் சொன்னோம் இல்லையா, இவங்க கூட வணிகத்தில் ஈடுபட்டவங்க. மேற்காசியா, அரேபியா, யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது. அவங்களும் இருப்பாங்க, நம்மளும் இவங்கள்ட்டேருந்து இங்கேருந்து அவங்க கூட ட்ரேடில் ஈடுபட்டுட்ருப்போம். ஸோ இந்த அமைப்பு, ரெண்டு அமைப்பும் பின்னாடி 500 திசையாயிரத்து 500 அப்படின்ற பேரில் மாறுது. சரியா? 500 அப்படின்னா தென்கிழக்காசியானா ஒன்றும் இல்லை, இந்தியா இருக்கா, அதுக்கு கீழே இந்த சைடு என்னென்ன நாடுகள்லாம் இருக்குது? தென்கிழக்காசியானா கீழ்பக்கம் சிங்கப்பூர், மலேசியா, இல்லை இன்னும் அந்த சைடு, அதெல்லாம் தான் தென்கிழக்காசியா அப்படின்லாம் சொல்லுவோம். கீழே இந்தியாவுக்கு கீழே சைடில் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், வேர்ல்டு மேப்பில். அதெல்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட வணிகத்தில் 500 ஈடுபட்டாங்களாம், கடல் வணிகத்தில். அண்ட் யானை தந்தம், பவழம், சங்கு, நிறைய பொருட்களாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நம்ம வணிகத்தில் ஈடுபட்டோனாலே யார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழர்கள் இங்கே வணிகத்தில் ஈடுபட்டாலே இங்கேருந்து நிறைய ஸ்பைசஸ்லாம் ஏற்றுமதி பண்ணுவோம். பாக்கு, ஏலம் அண்ட் நறுமண பொருட்கள். ஸ்பைசஸ் தான் நறுமண பொருட்கள்னு சொல்லுவாங்க. நறுமண பொருட்கள் எப்போதுமே ஏற்றுமதி எல்லா காலத்துலேயும் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. மிளகு, நெல், தானியம்லாமும் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. சந்தனக்கட்டை ஏற்றுமதி பண்ணியிருக்கோமாங்க. சந்தனக்கட்டை, கருங்காலி கட்டை. இப்போ கருங்காலின்னு சொல்லிட்டு டூப்ளிகேட்டை விற்றுட்ருக்காங்க நிறைய இடத்துல. அதையும் மாட்டிக்கிட்டு நம்மளும் சுற்றிட்டுருக்கோம் வாங்கி. ஸோ சந்தனக்கட்டை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ சோழர்கள் பற்றி இவ்வளோ தான். இதோட அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இடையில வேறு இங்கே வண்டி சவுண்டு, நான் வேறு இடையில கொஞ்சம் இருமிக்கிட்டே இருந்தேன், ஸ்டக் ஆகிருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை எனக்கு தனியாக வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ கிளாஸ் இதோட ஓவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.